வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் திருவிளக்கு பூஜை செய்யும்போது நம்ம அர்ச்சனை செய்வோம் இல்லையா, புஷ்பத்தாலையும் அரிசியாலையும் அர்ச்சனை செய்யும்போது நம்ம அர்ச்சனை துதிகள் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அதாவது 108 அர்ச்சனை துதிகள் நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம். வாங்க, புக்கு இருந்ததுன்னா புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். மற்றும் புக்கு இல்லை, அர்ச்சனை புக்கு இல்லை அப்படின்னா எழுதி வச்சுட்டோம், நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம், இதை சொல்லலாங்க. நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம தை வெள்ளிக்கிழமை தோறும் நிறைய பேர் நம்ம விளக்கு பூஜை வீட்லேயும் செய்வோம், கோவில்லையும் போய் செய்வோம் இல்லையா. அப்போது நம்ம விளக்கு பூஜைக்கு அர்ச்சனை செய்து தான் நம்ம விளக்கு ஆவாகனம் செய்யணும் விளக்கை. அப்போது நம்ம 108 அர்ச்சனை நம்ம சொல்லணும், கண்டிப்பாக நம்ம சொல்லணுங்க. அந்த அர்ச்சனை துதிகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை, மகாலட்சுமியின் அம்சமான திருவிளக்கு. வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்தால் அவ்வளவு சிறந்தது. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க, நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன். நிறையா திருவிளக்கை பற்றி நிறைய ஷார்ட்ஸ்லேயும் சரி லாங் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேங்க, போய் பார்த்து பலனடைவீர்கள். அதாவது திருவிளக்கு பூஜை அப்படின்றது பெண்கள் அனுசிக்கிற ஒரு அற்புதமான பூஜைங்க. அதாவது திருமணம் நடக்கணும், கைகூடி வரணும் அப்படின்னு நிறைய பெண்கள் பூஜை செய்வதை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் தன்னுடைய சுமங்கலித்துவம், அதாவது தாலி பாக்கியம் மேலோங்கணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த விளக்கு பூஜை மேற்கொள்வார்கள். மற்றும் குழந்தை பேரு வேண்டும் அப்படின்னு வேண்டி நிறைய பெண்கள் இந்த விளக்கு பூஜை செய்கிறார்கள்ங்க. நிறைய வருடமாக காலமாக நிறைய பெண்கள் இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு கோவிலில் செய்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை. அதாவது நம்ம விளக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் நமக்கு நிறைவேறும் என்பது ஐதீகம். அதனால் என்ன கோரிக்கை நம்ம வைக்கிறோமோ அம்பாள் முன்னாடி அது கண்டிப்பாக நிறைவேறுங்க. நம்ம இந்த 108 அர்ச்சனைகளை சொல்லி அம்பாளை நம்ம ஆவாகனம் செய்து நம்ம பிரார்த்தனை செய்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கணும். சரி வாங்க, நம்ம இப்போ 108 அர்ச்சனைகளை பார்க்கலாம். அதாவது திருவிளக்கு அர்ச்சனை 108 பார்க்கலாம், இப்போ படிக்கலாம். அதாவது புஷ்பம் அக்ஷதை எடுத்து திருவிளக்கு பாதத்தில் போடணுங்க. குங்கும அர்ச்சனை செய்யும்போது இதை நம்ம சொல்லணுங்க. குங்குமத்தைகளில் தான் நம்ம அர்ச்சனை செய்யணும் கண்டிப்பாக திருவிளக்கை. சரி நம்ம சொல்லலாம் வாங்க. ஓம் சிவாயை நமக நமகன்னு சொல்லும் பொழுது நீங்கள் புஷ்பம் அக்ஷதை குங்குமம் எடுத்து போடணும். ஓம் சிவாயை நமக, ஓம் சிவசக்தியை நமக, ஓம் இச்சா சக்தியை நமக, ஓம் கிரியா சக்தியை நமக, ஓம் ஸ்வர்ண ஸ்வரூபிணியை நமக, ஓம் ஜோதி லக்ஷ்மியை நமக, ஓம் தீபலக்ஷ்மியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் தனலக்ஷ்மியை நமக, ஓம் தானியலக்ஷ்மியை நமக, ஓம் தைரியலக்ஷ்மியை நமக, ஓம் வீரலக்ஷ்மியை நமக, ஓம் விஜயலக்ஷ்மியை நமக, ஓம் வித்யாலக்ஷ்மியை நமக, ஓம் ஜெயலக்ஷ்மியை நமக, ஓம் வரலக்ஷ்மியை நமக, ஓம் கஜலக்ஷ்மியை நமக, ஓம் காமலக்ஷ்மியை நமக, ஓம் காமவல்யை நமக, ஓம் காமாட்சி சுந்தர்யை நமக, ஓம் சுபலக்ஷ்மியை நமக, ஓம் ராஜலக்ஷ்மியை நமக, ஓம் கிரகலக்ஷ்மியை நமக, ஓம் சித்தலக்ஷ்மியை நமக, ஓம் சீதா லக்ஷ்மியை நமக, ஓம் சர்வ மங்களகாரிண்யை நமக, ஓம் சர்வ துக்க நிவாரிண்யை நமக, ஓம் சர்வாங்க சுந்தர்யை நமக, ஓம் சௌபாகிய லக்ஷ்மியை நமக.
ஓம் ஆதிலக்ஷ்மியை நமக. ஓம் சந்தானலக்ஷ்மியை நமக. ஓம் ஆனந்த ஸ்வரூபிணியை நமக. ஓம் அகிலாண்ட நாயக்கியை நமக. ஓம் பிரம்மாண்ட நாயக்கியை நமக. ஓம் சுரப்யை நமக. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் பத்மாலயாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் தன்யாயை நமக. ஓம் ஹிரண்யை நமக. ஓம் நித்யபுஷ்டாயை நமக. ஓம் தீப்தாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாரிண்யை நமக. ஓம் கமலாயை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் அருக்கிரகப்பிரதாயை நமக. ஓம் அனகாயை நமக. ஓம் ஹரிவல்லபாயை நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் அமிர்தாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் நாராயண்யை நமக. ஓம் மங்கள் யாயை நமக. ஓம் கிருஷ்ணாயை நமக. ஓம் கன்யாகுமாரியை நமக. ஓம் பிரசன்னாயை நமக. ஓம் கீர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் மோகநாசின்யை நமக. ஓம் அபம் மிருத்யு நாசின்யை நமக. ஓம் வியாதி நாசின்யை நமக. ஓம் தாரித்ரிய நாசின்யை நமக. ஓம் பயநாசின்யை நமக. ஓம் சரண்யாயை நமக. ஓம் ஆரோக்கிய தாயை நமக. ஓம் சரஸ்வதியை நமக. ஓம் மகா மாயாயை நமக. ஓம் புஸ்தக ஹஸ்தாயை நமக. ஓம் ஞானமுத்ராயை நமக. ஓம் ரமாயை நமக. ஓம் விம்லாயை நமக. ஓம் வைஷ்ணவாயை நமக. ஓம் சாவித்யை நமக. ஓம் வாசுதேவியை நமக. ஓம் பாரத்யை நமக. ஓம் கோவிந்த ரூபிண்யை நமக. ஓம் சுபத்ராயை நமக. ஓம் திரிகுணாயை நமக. ஓம் அம்பிகாயை நமக. ஓம் நிரஞ்சனாயை நமக. ஓம் நித்யாயை நமக. ஓம் கோமத்யை நமக. ஓம் மகாபலாயை நமக. ஓம் ஹம்சசனாயை நமக. ஓம் வேத மாத்ரே நமக. ஓம் சாரதாயை நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் சர்வாபான பூஜா தாயை நமக. ஓம் மகாசக்தியை நமக. ஓம் பாவன்யை நமக. ஓம் பக்தி பிரியாயை நமக. ஓம் சாம்பவ்யை நமக. ஓம் நிர்மலாயை நமக. ஓம் சாந்தாயை நமக. ஓம் நித்யமுக்தாயை நமக. ஓம் நிஷ்கலங்காயை நமக. ஓம் பாபநாசின்யை நமக. ஓம் வேதநாசின்யை நமக. ஓம் சுகப்பிரதாயை நமக. ஓம் சர்வேஸ்வர்யை நமக. ஓம் சர்வ மந்திரஸ்வரூபிண்யை நமக. ஓம் மனோன்மன்யை நமக. ஓம் மகேஸ்வர்யை நமக. ஓம் கல்யாண்யை நமக. ஓம் ராஜராஜேஸ்வர்யை நமக. ஓம் பாலாயை நமக. ஓம் தர்மவர்தின்யை நமக. ஓம் ஸ்ரீ முகாம்பிகை நமக. ஸ்ரீ லலிதாம்பிகை நமக. பின் பூக்கள் எடுத்து நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஓம் நானாவித மந்திர பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை நம்ம அம்பாள் பாதத்தில், திருவிளக்கு பாதத்தில் நம்ம போடணும். அதாவது அருமையான அர்ச்சனை, 108 அர்ச்சனையை நம்ம இன்னைக்கு கற்றுட்டோம் இல்லையாங்க. புதுசாக திருவிளக்கு வச்சு பூஜை செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதான் முதல்ல திருவிளக்கு பூஜை செய்வாங்க இல்லையா கோவிலில் மற்றும் வீட்டில். அவங்கெல்லாம் இந்த அர்ச்சனை 108 அர்ச்சனையை சொல்லி அம்பாளை நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க. நிறைய பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. முதல் நாளே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமையே பூஜை அறையும் சரி வாசல்லையும் சரி நல்லா அலங்காரம் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், பூஜை அறையெல்லாம் நல்லா கோலம் போட்டுணும், நல்லா தொடச்சி கிடச்சி வச்சுக்கணுங்க. க்ளீனாக தொடச்சி வச்சுக்கணும்.
மனை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. மனையில் வந்து கோலம் போடணும். தாம்பாலம் அல்லது வாழை இலையில் அரிசியை நிரப்பி விளக்க வச்சு 5 முகத்தை ஏற்ற வேணுங்க. அதில் வந்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாமுங்க. ஏற்றிட்டு நம்ம வந்து அர்ச்சனை பூக்களும் அக்ஷதைனா பச்சரிசியை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டு அதில் மஞ்சள் கலந்து நம்ம அக்ஷதையாக நம்ம வந்து போடணும். முதல்ல வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்கணுங்க. அதான் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிட்டு விநாயகரை முதல்ல சேவித்துட்டு வணங்கிட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம், மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிருக்கீங்களா அதில் வந்து குங்குமம் வச்சுட்டு பூக்கள் வைக்கலாம். அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல் வைக்கலாங்க. அது செஞ்சுட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் வந்து விளக்கு பூஜையே ஸ்டார்ட் பண்ணணுங்க. எல்லாரும் வந்து 2 கையால் திருவிளக்கை வணங்கணும். திருவிளக்கை வந்து வணங்கிட்டு 2 கை கூப்பி திருவிளக்கை வணங்கி அந்த ஒளியை நோக்கி நீங்கள் பார்க்கணும். தீப ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியை வந்து அம்பிகையாக மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த ஒளியில் வந்து அம்பிகையை ஆவாகனம் செய்திருவாள், அதாவது அம்பிகை அமர்ந்திருவாராம். அதனால் நம்ம ஒரு மனதோடு நம்ம வந்து அம்பிகையை பிரார்த்தனை செய்து மனதார நம்ம அந்த விளக்கு சுடரில் அம்பிகையை நாம் மனதார தரிசிக்க வேண்டும். மற்றும் வந்து இந்த 108 அர்ச்சனைகளை நம்ம ஓத வேண்டும். கண்கள் எல்லாம் வந்து திருவிளக்கிலேயே இருக்கணும். மனம் வந்து அம்பிகையை நினைத்து கொள்ள வேண்டும், நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அம்பாளை வந்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க. கண்கள் வந்து அந்த விளக்கிலேயே நம்ம நோக்கி இருக்க வேண்டும். வேற எந்த சிந்தனையும் எந்த எண்ணங்களும் எதுவுமே நமக்கு வரக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த ஒளி தீபத்தில் அந்த தீப சுடரில் அம்பாள் அமர்ந்திடுவாள். அந்த அம்பாளை நாம் மனதார பிரார்த்தனை செய்து நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டு நம்ம வந்து இந்த விளக்கு பூஜையை வந்து ஆரம்பிக்க வேண்டும். மற்றும் முடிவு செய்யும் பொழுதும் மங்களம் பாடல்கள் பாடணுங்க. அந்த மங்களம் பாடல் என்ன பாடல், எப்படி பாடுவது அப்படின்னு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கீங்க, போய் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம வந்து இந்த பூஜை முடிக்கும் பொழுது மங்களம் பாடணும், ஆர்த்தி பாடல் பாடணும். அற்புதமான அருமையான திருவிளக்கு பூஜை தை வெள்ளிக்கிழமை பூரா நம் இல்லங்களில் விளக்கு பூஜை செய்து நம் வீட்டையும் நம் உறவுகளையும் மற்றும் நம் குடும்பத்தையும் மகிழ்வித்து மற்றும் சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை மற்றும் ஆரோக்கியம், வளம் மற்றும் செல்வ வளம் கூடும். இந்த விளக்கு பூஜை செய்ய செய்ய அம்மனுடைய ஆசீர்வாதம் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மற்றும் எல்லாரும் இந்த பூஜையை செய்து அம்மனுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். பிரசாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல், பாயசம் அப்படி இல்லைன்னா உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கல்கண்டு, திராட்சை, வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் வைக்கணுங்க அம்பாளுக்கு. மற்றும் வந்து வெற்றிலை பாக்கு, பழம், பூ கண்டிப்பாக தாம்பூலம் வைக்கணும். அப்புறம் மாலை பொழுதில் வந்து நம்ம 2 சுமங்கலிகள் அல்லது எவ்வளவு சுமங்கலிகளோ உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணிக்கையில் நீங்கள் வந்து தாம்பூலம் கொடுக்கலாம். நம்ம கோவில்லையும் போய் நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம். மற்றும் வந்து நாமளும் வந்து மற்ற வீடுகளில் வந்து தாம்பூலம் போய் வாங்கி கொள்ளலாம். மிகவும் விசேஷமான தை மாதம் முழுவதும் அருமையான மாதம், மகாலட்சுமிக்கு உரிய மாதம். தை வெள்ளிக்கிழமை பூரா நம்ம வந்து விளக்கு பூஜை வீட்டில் செய்யலாம். கோவில்லையும் என்னைக்கு விளக்கு பூஜை அப்படின்னாக்க அந்த விளக்கு பூஜையில் நம்ம கலந்துக்கலாம். நம்முடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல் கண்டிப்பாக அம்பாள் செவி சாய்த்து நமக்கு அம்பாளுடைய அருளினால் நமக்கு வழிவாசல் திறக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை நான் முடிக்கிறேங்க. மற்றும் வந்து நம்முடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்,
நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.